Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த உளுந்து புட்டு செஞ்சு கொடுங்க. கர்ப்பப்பையை வலுவுபடுத்தும், எலும்போடு பலத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் உளுந்த மிதமான சூட்டில் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாறணுன்னே இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ 1/2 கப் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த அளவுக்கு மாவை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சளிச்சிட்டு வேக வைக்க போகிறேன், நீங்கள் அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ண புட்டு மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு அடுத்து இதில் 1/2 கப் துருவன தேங்காய், இனிப்புக்கு 1/4 கப் சர்க்கரை, ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான உளுந்து புட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடி நல்லா வளரணும், ரத்தம் கம்மியாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும், ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகணும்னா டெய்லி 1 ஸ்பூன் அளவு இதை சாப்பிட்டுட்டு வாங்க. நான் இன்னைக்கு 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு மண்டை வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது நல்லா இலகி வரும். நீங்கள் கலந்து விட விட நல்லா திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறணுன்னே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சு போர் அடிக்காமல் தக்காளி வெங்காயம் சேர்த்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினோடனே 2 பெரிய தக்காளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வறுத்துருவோம். வரமிளகாவை 1 ஸ்பூன் ஆயிலில் வறுத்துக்கோங்க. அதில் மிளகு, ஜீரகம், வெங்காயம், தேங்காய், எள்ளு, மல்லி கூட நீங்கள் முழு மல்லி போட்டுக்கலாம். நான் மல்லி பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு கல்சட்டியில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தாளிப்பு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமாட்டு சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. குட்டி குட்டி கத்திரிக்காவை 4 கீறி வச்சுருக்கேன். காம்போடி தான் ஆட் பண்ணணும். அதையும் போட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே உப்பு, மஞ்சப்பொடி, புளி தண்ணி இவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் வெந்துடும். 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அகெயின் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் மிதக்க மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. Thank you for watching.